அபிஷேகத்திலேயே மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனசுல இருக்கிற தாட்டை, தன்னுடைய விஷனை எல்லா சூழ்நிலையிலையும் நிறைவேற்றுவதுதான் ஒரு பெரிய அபிஷேகம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? ஆனா நம்ம நிறைய பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அப்படி இருக்கிடுவோம். இப்ப பாருங்களேன், ஒரு சகோதரிகள் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு மனசுக்குள்ள பிரியாணி பண்ணணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும் வைங்களேன். இன்னைக்கு நைட்டு இரவு உங்களுடைய கணவனாருக்கு ஒரு நல்ல பிரியாணி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கணும், மனசுல இதுக்காக ப்ரிப்பரேஷன் ஆகிடுறீங்க காலையில எந்திரிச்ச உடனே. அப்போ அதுக்காக சொல்றீங்க, வரும்போது கொஞ்சம் இதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. திடீர்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது, உங்களுக்கும் உங்க பிரதருக்குமா இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே பாருங்க, நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு மூட ஆஃப் பண்ணி விடுறீங்களே அப்படின்னு. ஆமா, பெரிய பிரியாணி செஞ்சு கிழிச்சிட்டேன், நீ பண்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். நான் சொல்றேன், உங்களை பார்த்து கேட்கறேன், நீங்க அன்னைக்கு பிரியாணி பண்ணுவீங்களா? ஹலோ, என்ன பாசமா பண்ணிடுவாங்களாமா? பண்ண மாட்டீங்களா? ஓ தெரியல. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நீங்க